உத்தமம். என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. யோபு 27:5. ஆண்டவராகிய இயேசுவை அறியாத ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணாய் காணப்பட்டாலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிற அவளுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். கணவனுக்கு மட்டும் இவர்கள் ஆலயத்திற்கு செல்வது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆலயம் முடிந்து வந்தவுடன் பயங்கரமான அடியும் உதையும் தான் இவளுக்கு கிடைத்த பரிசாய் காணப்படுகிறது. இப்பொழுது சிந்தையிலே உதித்த யோசனையை நிறைவேற்றும்படியாய் கடைக்கு செல்லுகிறான். அங்கே மூட்டை பூச்சி மருந்தை வாங்கி வருகிறவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இதை பார்த்தவுடன் அலறி துடிக்கிறார்கள். அந்த தாயார் கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்முன் கணவனும் இயேசுவும் மாறி மாறி வருகிறார்கள். யார் தேவை, சீக்கிரம் சொல் என்கிற ஓசையினால் வீடே அதிர்ந்து போனது. கண்ணீர் சொரிய மனைவி சொல்லுகிறாள், நீர் மருந்து குடித்து செத்தாலும் நான் ஆலயம் செல்வதை நிறுத்த முடியாது என்று வைராக்கியமாய் அறிக்கையிடுகிறாள். தேவன் இப்பொழுது விரைந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். கணவனுடைய மனதிலே பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. பாட்டிலை உடைத்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனிமேல் நானும் கிறிஸ்தவன். ஆவி பிரிந்தாலும் உத்தமத்தை விட்டு பிரியாத உத்தமர்களே இத்திருச்சபைக்கு இன்றைக்கு தேவை அல்லவா? இன்றைய கால சூழ்நிலையில் எப்படி உத்தமமாய் வாழ முடியும் என்று யோசிக்கிறோமோ? மரணமே வந்தாலும் ஆண்டவரை மறுதலியாமல் இருப்பது ஒரு உண்மை கிறிஸ்தவனின் அடையாளம் அல்லவா? மரண பரியந்தம் உண்மையாயிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாய் அறிந்திருக்கிறோமே. சமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சங்கீதம் 84:11 எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று யோபுவின் மனைவி சொன்னதை கேட்டு அவன் அவ்வாறு செய்யவில்லை. உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவன் நமக்கும் அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறார். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஆபத்து தங்களை சூழ்ந்திருந்த போதிலும் தேவனுக்காக எடுத்த தீர்மானத்திலே உறுதியாய் நிற்கிறதை வேதம் பதிவு செய்கிறது. வாழ்விலே துன்பமான சூழ்நிலை, துயரமான சூழ்நிலை வந்தாலும், எத்தனையோ இழப்புகள், போராட்டங்களை, சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் நான் என் இயேசுவுக்காக உத்தமத்தில் உறுதியாய் நிலை நிற்பேன் என்கிற இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உண்மையான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உமக்காக வாழுகிற ஒரு நல் இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் பாதபடிகளை நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.